ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது சனி பகவானுடைய பயிற்சி கடக ராசிக்கு எப்படி இருக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் 29, 2025 அஷ்டம சனி காலத்திலிருந்து 9ஆம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆவதால் இந்த கடகராசிக்கு நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன? அப்போ மார்ச் 29, 2025 வரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5 ஆண்டு காலம் பட்ட அவஸ்தைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இந்த கடகராசி அன்பர்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்கள். நம்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது செய்யணும். நம்மளை நம்பிட்டாங்க கடகராசி அன்பர்களுக்கு அன்போடு பழகிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே கடகராசி அன்பர்களுக்கு இன்னொரு குணம் இருக்கு. தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏத்துக்கிறவே மாட்டாங்க திருப்பி. ஆனா இந்த கடக ராசி போல ஒரு ஏமாளி ராசி நீங்க பார்க்கவே முடியாது. சில ஜாதகத்துல லக்கணம் வலுத்து நின்று அப்படின்னா ரொம்ப தந்திரமான ராசியாகவும் இந்த கடகராசி மாறும். பொதுவாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா சந்திர பகவான். சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். அவர் அப்படியே நாள் கணக்குல சுத்திகிட்டே தான் இருப்பார். இதுல தேய்பிறை சந்திரன் வளர்பிறை சந்திரன் இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஜாதகத்துல தேய்பிறையில பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பலன், வளர்பிறையில பிறப்பவர்களுக்கு ஒரு பலன். அதே போல நம்ம கடகராசியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த எப்பயுமே இந்த 4ஆம் பாதம்னு வந்துட்டாலே ஒரு தொல்லை தாங்க. ஒண்ணு எல்லா பொறுப்பையும் அனுபவிச்சு ஆகணும், எல்லா பொறுப்பையும் சுமந்தாகணும், எல்லா கஷ்டத்துக்கும் பொறுப்பேற்று நிக்கணும். இல்ல ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சு நிக்கக்கூடியதும் இந்த கடகராசி 4ஆம் பாதம் அன்பர்கள். இந்த கடைசி பாதம் இல்லையா அந்த ராசியில லாஸ்ட் அப்படி கொஞ்சம் தொக்க மாதிரி என்ன வைப்ரேஷன் இருக்கும். ஆனா நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல எண்ணம் படைத்தவர்கள், அவர்களுக்கு தான் சோதனைகளும் அதிகமாக வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். இந்த கடக ராசியில பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் பிறந்தவர்களும் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு முன்கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதுமான விஷயம். ஏன்னா கடகத்தில் சந்திர பகவான் உடைய அந்த ராசியிலே சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இதுல பிறந்தவங்க வாய்ஸ் சொல், அதாவது நேர்மையாத்தான் பேசுவாங்க, கொஞ்சம் வேகமா பேசிடுவாங்க, டக்குன்னு கேட்கும், டக்குன்னு கேட்டுருவாங்க, கோபம் முன்னாடி வந்துடும். கோபப்பட்டாலும் பேசிட்டோமே திட்டோமே அப்படின்னா மனசு அவங்களுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள். ஆனா பேசிட்டோம் இல்லையா நம்ம கெட்டவன் ஆயிடுவோம். அதனால இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முன் கோபமும் ஒரு பிடிவாத குணமும் இருந்துகிட்டே இருக்கும். அது பெண்களுக்கு நீங்க பாருங்க, இந்த கணவன் மேல இருக்கக்கூடிய பாசத்தாலேயோ இல்லை வெறுப்பம் தெரியாது, அடிக்கடி சண்டை வரும். அதே போல ஆண்களா இருந்தா மனைவி இடத்துல கொஞ்சம் முறுக்குத்தனமா இருப்பார்கள். ஆனா நல்ல எண்ணம் படைத்தவர்கள் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனாலே போதுமான விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள். ஆயிலிய புத பகவானுடைய நட்சத்திரம். தேய்பிறை புதனா வளர்பிறை புதனான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தக்கன உங்களுக்கு பலன் மாறும். ஆயுள் நட்சத்திரம் நல்ல புத்திசாலித்தனமான உள்ளவர்கள், அதிகமா பேனா பிடிச்சி எழுதுறவங்க அதிகமா இருப்பாங்க. இதுல புதன் வலுத்து இருந்தா இதே போல நடக்கும். இதே பலவீனமா இருந்தா அவங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. ஆனா அறிவாற்றல் அதிகமா இருக்கும். படிச்சது கம்மியா இருக்கும், ஆனா இங்கிலீஷ் பேசுவாங்க, இங்கிலீஷ் எழுதுவாங்க. அறிவு படிச்சவங்க விட அதிகமான ஐடியா கொடுக்கறதெல்லாம் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நல்ல புத்திசாலித்தனமானவர்கள். என்ன மற்றவர்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த ஐடியா பலிக்காது, அவங்க கோட்டை விட்டுருவாங்க சில விஷயங்கள். அப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மார்ச் 29, 2025 5 ஆண்டு காலம் முடியுது. இந்த 5 ஆண்டு காலங்கள் முடியறதுக்குள்ள இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு உங்களுக்கு அஷ்டம சனி. இந்த கண்டக சனியில பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான உபதைகளை சந்திச்சு பண இழப்பு, கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு பண இழப்பு அப்படிங்கிறது நம்ம 100க்கு 100 ஒரு பக்கம் சொல்லலாம். தொழில்ல கெட்ட பேரு, தொழில இருந்து வெளியில வர்றது, செய்யற தொழிலையே படு மோசமான தோல்வி,
இது கூட இருந்தவங்களே நமக்கு பாதகமா இருந்து நம்மளை தாழ்த்தின காலங்கள், இன்னும் எந்திரிச்சு முடியலையே, முயற்சி பண்ணி இன்னும் நம்ம முன்னேற முடியலையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அஷ்டமச்சனி ஒரு பக்கம். இந்த அஷ்டமச்சனியில தேவையில்லாத அவப்பேறுகள், குடும்பத்திலேயே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள், கல்வி கத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மந்த நிலை உருவாகக்கூடிய தருணம், உடல் உபதைகள், சோர்வு, சிக்கல், எங்க போனாலும் இடியப்ப சிக்கல் மாதிரி தலை அப்படியே தலை வலியில தான் தலைவலி இருக்கிற போதே நமக்கு ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். தொந்தரவு எங்கிட்டாவது ஒரு பக்கம், எப்ப வெளியே தான் நிம்மதி இல்லை, குடும்பத்துக்காவது எனக்கு ஏதாவது சொல்லாம இருங்களேன், என்னை ஏன் தொந்தரவு பண்றீன்னு சொல்லி புலம்பக்கூடிய ராசி இந்த கடகராசி. அப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் 29, 2025 சனி பகவான் சற்று நகர்ந்து குரு பகவான் வீட்டுக்கு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். பாக்கியஸ்தானம் அது சொல்லக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா உபய ராசி வீடு. சனி பகவான் நல்ல ஸ்ட்ராங்கான இடத்திலிருந்து ஒரு கெடுபலனை செஞ்சார் அப்படின்னா செஞ்சுட்டே இருப்பார். இப்ப போறது நிலையில்லாத ராசி, அதனால அவர் கெடுபலனையும் அதிகமாக கொடுக்க மாட்டார், நற்பலனையும் அதிகமாக கொடுக்க மாட்டார். எல்லாமே அப்படி கலந்து கலவையாகத்தான் இருக்கும். ஆனா கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் கொஞ்சம் கவனமா இருக்கு. தந்தை வழி சொத்து இல்லை, தந்தை வழி உறவுகள், அவங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக செயல்பட்டால் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கும். ஏன்னா பிரச்சனை இல்லை. அந்த ஸ்தானம் 9ஆம் இடங்கிற தகப்பனுடைய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்து கொள்வது உத்தமம். தந்தை வழியில் சில நற்பலன்கள், ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு, இல்ல பணம் வரணும், ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தா அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது பிரச்சனையாக ஆக்காமல் இருப்பது உத்தமம். அதே போல ஒரு வீடு வாகனங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டிருக்கே, இல்ல இந்த 5 ஆண்டு காலங்கள்ல கட்டின வீடு அப்படியே கிடக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை அந்த வீட்டுல போய் புதுமனை புது விழா கொண்டாடக்கூடிய அற்புதமான வருடமாக மாறக்கூடியது இந்த மார்ச் 29, 2025. கடகராசிக்கு எண்ணியது நிறைவேறும். தொழில், நீங்க தொழில இருந்து வெளியில வந்துட்டீங்க, ஏதேனும் ஒரு அவப்பேரால வெளியில வந்திருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ராசியாகவும் இந்த கடகராசி அமைகிறது. சொந்த தொழில பிரச்சனை, லாபமே இல்லை, கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், என்ன செய்யலாம் தெரியலங்கிற அன்பர்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில இந்த கடன் சுமை குறைஞ்சு நீங்க செய்யற தொழில மிகப்பெரிய லாபம் ஈட்டலாம். கணவன் மனைவி பிரச்சனை வந்துருச்சுங்க, சண்டை வந்துருச்சுங்க, பிரிஞ்சிருக்காங்க, என்னங்க செய்யறது? சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஒரு முறை போய் பேசி பாருங்க. ஈகோ பிரச்சனை எல்லாம் வேணாம், வரட்டு கௌரவம்லாம் வேணாம், இனிமே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. ஒரு முறை பேசுங்க, கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க, நல்லா இருப்பீங்க. அவசரப்பட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடாதீங்க. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் குரு வீட்டில இருந்து குரு போலே இயங்கி பாக்கியத்தை கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்க போற நல்ல விஷயம் கடகராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது. கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எத்தனை சொன்னது போல நல்ல உள்ளம் படைத்தவர்கள், எண்ணம் படைத்தவர்கள். இனிமே யாருக்கிட்டும் ஏமாறாம இருங்க, அது போதுமான விஷயம். என்ன ஆசை வார்த்தை காட்டுவார்கள், அவர்களிடம் ஜாக்கிரதையா இருங்க. ஆசை வார்த்தை காட்டுவார்கள், இதுல பணத்தை போடலாம், இது அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு. ஏன்னா நமக்கு வெளுத்ததெல்லாம் பால் தானே. கடகராசி என்பவர்களுக்கு கண்மூடித்தனமா நம்பி ஏமாந்து போறதானே நம்மளுடைய ராசியுடைய குணமே. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். நமக்கு நேரம் சரியில்லாம இருந்துச்சு, பகவான் உட்கார்ந்து இருந்தார், அப்படியே ஆட்டி படைச்சார், அவர் மேல பழிய போட்டுக்கிட்டே போயிட்டோம். இனிமே அவர் பழிய போறதுக்கு அவர் இல்லை, அவர் விலகிட்டாரு. இனிமே யார் மேலேயும் பழி போட முடியாது. கடகராசி என்பர்களே, இனி நல்ல விஷயத்தை மட்டும் நோக்கி போவோம். யாருடைய அப்படி வரும் இப்படி வரும்னு ஆசை வார்த்தை காரணம், அப்பா நீனே போய் பாத்துக்கப்பா, நான் என் வழியில போறேன், எனக்கு 5 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி உங்க வேலையை உங்க கடமையை நீங்க சரியா செஞ்சால் கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலமாக அமையும். இதை விட என்ன வேணும்? கடகராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க ஊருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இருந்துச்சு, இல்ல கோவில்கள்ல அம்மன் ஆதிபராசக்தி வழியில யாரு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சந்திரனுக்கு அதிபதி ஆதிபராசக்தி. அம்மன் ரூபத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குங்க, பெண் தெய்வத்தை வணங்குங்க, பெண் தெய்வத்தை போட்டுருங்க. வெள்ளிக்கிழமையில இல்ல செவ்வாய்க்கிழமையில இல்ல திங்கட்கிழமையில ஏதேனும் ஒரு கிழமையில நீங்க விரதம் இருந்து அம்பால வழிபட்டு பாருங்க. காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிங்க. அரிசி உணவு எடுக்காம இருந்துக்கிறீங்க, சரியா? மற்றது சப்பாத்தி கோதுமை சாப்பிடுங்கன்னா முழுமையா பட்டினி இருக்குன்னு அவசியம் கிடையாது.
அந்த தேவிக்காக விரதம் இருந்து வழிபட்டு பாருங்க. கடகராசிக்கு என்றும் அந்த ராசிநாதன் பௌர்ணமியாக இருந்து உங்களுக்கு முழு ஒளி தருவார் என்று சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குற அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய ஒரு நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.